ஓகே. யூடியூப்ல ஒரு சின்ன சேனல வச்சுக்கிட்டு, ஒரு நாளைக்கு அதில 1000+ சப்ஸ்கிரைபர்ஸ கொண்டு வர முடியுமா? அப்படின்னு நீங்க கேட்டா, அதுக்கு ஆன்ஸர் எஸ். ஆமாங்க. கண்டிப்பா கொண்டு வர முடியும். நான் இந்த வீடியோல சொல்லப்போற சில டெக்னிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ யூஸ் பண்ணி, நாங்க ஒரு நாளைக்கு 1000 மட்டும் இல்லங்க, அத விட ஜாஸ்தியான சப்ஸ்கிரைபர்ஸே கொண்டு வர முடியும். அண்ட் அந்த ப்ரூஃப்ஸ் எல்லாம் நான் இங்க அட்டாச் பண்றேன். 5 சிம்பிள் ஸ்டெப்ஸ்ல இது எப்படி உங்களாலயும் ஈஸியா பண்ண முடியும் அப்படிங்கிற சீக்ரெட் நான் சொல்றேன். கவனமா கேட்டுக்கோங்க. அண்ட் எப்பயும் வழக்கமா சொல்ற மாதிரி இந்த வீடியோல ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப வேல்யூபிளா தான் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு நிறைய வேல்யூஸ் கிடைக்கும். அண்ட் கடைசி வரைக்கும் பாருங்க. இதுல ஒரு இம்பார்ட்டன்டான அப்டேட் இருக்கு. அண்ட் நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் நம்பர் 5. நீங்க உங்க சேனல்ல அதிகமா சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வரதுக்கு, அதாச்சும் ஒரே மாதிரியான டாபிக்ஸ் கீழ நீங்க தொடர்ந்து வீடியோஸ பப்ளிஷ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சேனல்ல வச்சுக்கோங்க. நீங்க டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் அண்ட் ஸ்டடீஸ், எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தான் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஃபுல்லாவே நீங்க வந்துட்டு அதே ரிலேட்டட் தான் போடணும். ஸோ திடீர்னு குக்கிங்கு அண்ட் அடுத்த நாள் சம்மந்தமே இல்லாம ஒரு ஹாரர் ஸ்டோரி அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா, சொல்லுங்க யாரு பாப்பா? யாராச்சும் அத பார்ப்பாங்களா? கண்டிப்பா பார்க்க மாட்டாங்க. கரெக்ட்டா? ஸோ அதனால தான் ஒரே டாபிக் கீழ எல்லா வீடியோஸையும் பண்ண சொல்றேன். நீங்க டெக் அப்படின்னா டெக் வீடியோஸ் பண்ணுங்க. குக்கிங் அப்படின்னா அது மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி பண்ணீங்க. திடீர்னு வேற டாபிக் கண்டென்ட் போட்டு சேச்சுரேட் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரே நீஷே கீழே அப்லோட் பண்றதுனால யூடியூபோட அல்காரிதம் உங்க சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் மாதிரியே இன்ட்ரெஸ்ட் இருக்க மற்ற வியூவர்ஸ்க்கும் உங்க சேனலை ரெக்கமெண்ட் பண்ணும். அண்ட் இதோட ரிசல்ட்டா நீங்க அதிகமாக சம்பாதிக்க முடியும். ஸ்டெப் நம்பர் 4. நீங்கள் ஒவ்வொரு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணும்போதும் எனர்ஜெட்டிக்காக ஆரம்பித்து அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இப்படி இல்லாமல் உங்கள் வீடியோவை ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி சுங்கி மாதிரி பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய வீடியோஸை யாருமே தொடர்ந்து பார்க்க போகிறது கிடையாது. இந்த மாதிரி யாராச்சும் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா யாராச்சும் பார்ப்பாங்களா? ஸோ நீங்கள் உங்கள் வீடியோஸை எனர்ஜெட்டிக்காக கொண்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீடியோஸோடைய ஆடியன்ஸ் ரிட்டென்ஷனும் அதிகரிக்கும். ஸோ எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் வீடியோஸோடைய ஃபர்ஸ்ட் 20 செகண்ட்ஸ் ரொம்பவே முக்கியம். இதில் நீங்கள் உங்களோட வியூவர்ஸை ஹூக் பண்ணியே ஆகணும். இப்படி நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்கள் வீடியோஸ்க்கு நிறையா வியூஸ் கிடைக்கும். அண்ட் அந்த வியூஸில் இருந்து உங்களுக்கு நிறையா சப்ஸ்கிரைபர்ஸும் கிடைப்பாங்க. ஸ்டெப் நம்பர் 3. யூடியூப் வியூவர்ஸில் நிறையா விதம் இருக்காங்க. அதில் சில பேர் ஸ்டார்டிங்லேயே வீடியோஸை ஸ்கிப் பண்ணிட்டு போவாங்க. அண்ட் மற்ற சில பேர் எண்டுக்கு ஸ்கிப் பண்ணி அதை பார்த்துட்டு வெளியில் போயிடுவாங்க. ஆனால் ரொம்ப சில பேர் மட்டும்தான் அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக பார்க்குற ஆடியன்ஸ் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானவங்க. இவங்களை எப்படியாச்சும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸாக மாற்றியே ஆகணும். இதை எப்படி மாற்ற முடியும் அப்படின்னா, இப்படி லாஸ்ட் வரைக்கும் பார்த்த வியூவரை உங்கள் எண்டு ஸ்க்ரீனை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய இன்னொரு வீடியோவை பார்க்க வச்சிங்க அப்படின்னா, உங்களோட சேனல்லேயே அவங்க நிறைய வியூவர்ஸ் நிறையா வீடியோஸை பார்க்குறதுனால அவங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக இது சப்ஸ்கிரைப் பண்ணியே ஆகணும் இந்த சேனலை அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும். ஸ்டெப் நம்பர் 2. அதை விட முக்கியமாக உங்கள் சேனலில் நீங்கள் தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கணும். இப்படி நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்கள் சேனல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். உங்கள் சேனலுக்கு அதிகமாக சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வரதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்தை கவனமாக யோசிச்சு பாருங்கள். யூடியூப் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் அதில் இருக்கிற கிரியேட்டர்ஸும் அதிகமாக பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா அந்த பிளாட்ஃபார்முக்கு நிறையா வியூவர்ஸ் வந்தால் தான் முடியும். அப்போ அந்த வியூவர்ஸ் எப்படி வருவாங்க? எப்போ அந்த பிளாட்ஃபார்மில் வியூவர்ஸ் அதிகமாக பார்க்குற மாதிரியான கண்டென்ட் இருக்கோ அப்போ தான் நிறையா வியூவர்ஸ் வருவாங்க அங்கே. இப்போ உங்களுக்கு பேசிக்காக என்ன நடக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வியூவர்ஸை பிளாட்ஃபார்முக்குள்ளே கொண்டு வர எந்த ஒரு கண்டென்ட்டை அந்த கிரியேட்டர் கிரியேட் பண்ணாலும் அவங்களுக்கு தேவையான வியூ, சப்ஸ்கிரைபர்ஸ், மணி இப்படி எல்லாத்தையுமே யூடியூப் ஆட்டோமேட்டிக்காக கொடுக்க போகுது. இப்போ நமக்கான டாஸ்க் என்ன அப்படின்னா, இப்படி உள்ள வர வியூவர்ஸை நம்ம வீடியோஸ் யூஸ் பண்ணி எப்படியாச்சும் அந்த பிளாட்ஃபார்முக்குள்ளேயே அவங்கள இருக்க வைக்கணும். இதை மட்டும் நீங்கள் பண்ணீங்க, அவங்களால பண்ண முடிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு தேவையான சப்ஸ்கிரைபர்ஸ், வாட்ச் ஹவர்ஸ், வியூஸ் எல்லாத்தையுமே யூடியூப் ஆட்டோமேட்டிக்காக தந்துருங்க. இப்படி நீங்கள் பண்ணுறதுனால செஷன் டைமிங் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் உங்கள் சேனலும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். எல்லாத்துக்கும் மேலே உங்கள் சேனலில் பார்க்க வர வியூவர்ஸை சப்ஸ்கிரைபர்ஸாக மாற்றுறதுக்கு உங்கள் சேனலுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் லுக் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போனீங்க அப்படின்னா அந்த ஹோட்டல் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ஹோட்டலுக்கு திரும்பி போகணும் அப்படின்னு தோணும். அதுக்கு பதிலாக அந்த ஹோட்டல் ரொம்ப ஒரு மாதிரி கொலாப்ஸாக பேட் ஸ்மெல் வருது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ஹோட்டலுக்கு போவீங்களா? இல்லை. ஸோ அந்த ஹோட்டல் மாதிரி தான் நம்ம யூடியூப் சேனலுமே. அந்த யூடியூப் சேனலுக்கு ஒரு ப்ராப்பரான ப்ரொஃபைல் பிக்சர், ஒரு சேனல் பேனர், அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான சேனலோட டிஸ்கிரிப்ஷன், இது எல்லாமே நீங்கள் வச்சா மட்டும்தான் அந்த சேனலை பார்க்குறதுக்கு கொஞ்சமாச்சும் ப்ரொஃபஷனலாக தெரியும். அண்ட் அதை பார்க்க வர வியூவர்ஸுமே அதை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அண்ட் உங்கள் சேனலுக்கு என்ன பேர் வைக்கணும், என்ன ப்ரொஃபைல் பிக்சர் வைக்கணும், என்ன கவர் பிக்சர் வைக்கணும், இதெல்லாம் நான் சொல்லி தரப்போது கிடையாது. இதுக்கு யூடியூப்பில் நிறையா ஃப்ரீ வீடியோஸ் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ரொஃபஷனலாக எல்லாம் எனக்கு எடிட் பண்ண தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி தரேன். அந்த ஐடியை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் அவங்க உங்களுக்கு மார்க்கெட்லேயே ரொம்ப சீப்பான ப்ரைஸில், பெஸ்ட் அண்ட் லோ ப்ரைஸில் பேனர் டிசைன் பண்ணுறாங்க. அண்ட் நம்மளுடைய நிறையா சேனல்ஸ்க்கு அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காகவும் இருக்கும்.
ஸ்டெப் நம்பர் 1. இப்போ யூடியூப்லேயே நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வரதுக்கான பெஸ்ட்டான வழி என்னென்னா, அது யூடியூப் ஷார்ட்ஸ் மட்டும்தான். இந்த யூடியூப் ஷார்ட்ஸை யூஸ் பண்ணி நான் ஒரு நாளைக்கு 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே கூட ரீச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி யூடியூப் ஷார்ட்ஸே யூஸ் பண்ணாலும் எப்படி அந்த வியூவர்ஸை சப்ஸ்கிரைபராக மாற்றணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், இந்த சேனல் ரொம்ப நல்லாயிருக்கும், வேறு லெவலில் இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும், இந்த மாதிரிலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண போகிறது கிடையாதுங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் உங்கள் சேனலை அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால என்ன பயன் அவங்களுக்கு அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா, உங்கள் வீடியோஸை பார்க்க வர வியூவர்ஸ் உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன யூஸ் அப்படிங்கிறத சொல்லி அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இப்போ நீங்கள் வீடியோ இது வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு போனஸ் டிப். ஆக்சுவலாக இதை நீங்கள் எதை பண்ணவே கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் யூடியூப்பில் எப்போவுமே சப் மட்டும் நீங்கள் பண்ணிடாதீங்க. இப்போ சப் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து அவங்ககிட்ட சொல்கிறேன், நீ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு, நான் உன்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படின்னு 2 பேரும் மாறி மாறி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி மட்டும் நீங்கள் பண்ணிடாதீங்க. இப்படி நீங்கள் பண்ணுறதுனால கண்டிப்பாக உங்கள் சேனல் வந்து க்ரோ ஆகிறதுக்கான சான்ஸே கிடையாது. அதுக்கு பதிலாக நீங்கள் யூடியூப் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்கு எதிராக பண்ணுறதுனால உங்களுக்கு ரிவார்டாக உங்களோட சேனல் டெர்மினேட் தாங்க செய்யப்படும். இப்போ ரீசெண்டாக தான் தமிழ் ஒரு வீடியோவை பார்த்தேன். அதில் அந்த கிரியேட்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பாருங்கள், இப்படி ஒரு ப்ளே ஸ்டோர் ஒரு ஆப் இருக்குது, இந்த ஆப்பில் நீங்கள் சைன்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 10 சப்ஸ்கிரைபர் கிடைக்கிறாங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் சேனலில் ப்ராப்பராக நீங்களே எப்படி டிஸ்ட்ராய் பண்ணுறது அப்படிங்கிறது தாங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஐடியாஸ்க்குள்ளே நீங்கள் போகாதீங்க. ஸோ நீங்கள் எப்போதுமே ஆர்கானிக்காக ப்ராப்பராக லெஜிட்டாக ஒரு டிராஃபிக் உங்கள் சேனலுக்கு கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் தப்பாக ஏதாச்சும் பண்ணி உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க வந்து நீங்கள் என்ன தான் வீடியோ போட்டாலும் அவங்க பார்க்க போகிறது கிடையாது. ஸோ இப்படி உங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுடைய வீடியோவை பார்க்காததுனால யூடியூபுடைய அல்காரிதம் உங்களோட வீடியோவை மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு கூட ஸ்டாப் பண்ணிடும். ஸோ அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்னு சில வெப்சைட்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ணுறது, சில ஆப்ஸை டவுன்லோட் பண்ணி லாகின் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணவே பண்ணாதீங்க. உங்கள் சேனல் உங்கள் கையை விட்டு போயிடுங்க. ஸோ யூடியூப்பில் சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி அதிகமாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸை வந்து அதிகமாக கொண்டு வரணும் அப்படின்னா அதிகமாக வியூஸ் வேணும் இல்லையா? ஸோ வியூஸ் எப்படி அதிகமாக வந்து கொண்டு வரணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க ரைட் சைடில் நான் ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள், நான் உங்களை அங்கே வந்து பார்த்துக்கிறேன். ஸோ இன்னுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நம்ம சேனல் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு வரும்.